விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், நெசவாளர்கள் படுகின்ற கஷ்டம். இது ஏதாவது தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு? இந்த பகுதியெல்லாம் நெசவு செய்கின்ற மக்கள். எனக்கு பார்த்தா விவசாயிகளும் நெசவாளர்களும் ஒன்றுதான். சமீபத்தில் காஞ்சிபுரம் போன நான். காஞ்சிபுரம் போனா அங்க பட்டு நெசவு கிட்டத்தட்ட 5 வீட்டுக்கு போனேன், 5 பேர் வீட்டுக்கு போனேன். என்ன பண்றாங்க? பட்டு போடவே கைத்தறியில பட்டு போட நெசவு பண்ணிட்டு இருக்காங்க. பரம்பரையா எவ்வளவு பெரிய ஒரு கலையா அதெல்லாம். அன்னைக்கு உள்ள போய் அவங்க வீட்டுல பார்த்தா ஓடு வீடு ரிப்பேர் பண்ணதுக்கு காசு இல்லை. கேட்டா 40 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு 12 நாள் வேலை செஞ்சாதான் எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். 12 நாள் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 2 கையை யூஸ் பண்ணணும், 2 காலை யூஸ் பண்ணணும். அப்படி நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த காலை அமைக்கி அப்படி உள்ள இந்த பக்கம் பண்ணோம், அப்புறம் இந்த காலை அமைக்கி அதை எடுத்து அப்புறம் இதை முன்னாடி தள்ளி திருப்பி வந்து காலை அமைக்கி திருப்பி அதை உள்ள அந்த பக்கம் போடணும், அப்புறம் அந்த பக்கம் எடுத்து அப்புறம் இதை தள்ளி இந்த பக்கம் இந்த காலை அமைக்கி இதை பண்ணணும். பண்ணி பார்த்தேன், முடியல. நான் இத காலங்காலமா வாழ்க்கை முழுவதும் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு போறீங்க கேட்டா எங்களுக்கு என்ன ஒரு புடவை 12 நாள் ஆகும், 5000 ரூபாய் கிடைக்கும். விவசாயிகளும் அதே தான். உங்ககிட்ட விவசாயிகள் உங்ககிட்ட தக்காளி 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் வாங்கி சென்னையில 100 ரூபாய். உங்களுக்கு ஒன்றும் வரல. அதே போன்ற நெசவாளர்கள் ஒன்றும் வரல. இந்த பகுதியில் லுங்கி நெசவு, புடவை நெசவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நலிந்து விட்டது அந்த தொழில. ஆனா இதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது. அவரு நடிச்சிட்டு இருக்கிறார், கால் ஷீட்ல பிஸியா இருக்கிறார். கேட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர், ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டா போதுமையா? ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் வரப்போறதால. ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, ஏமாறாதீர்கள். ஏமாந்தது போதும், இவர்கள் கொள்ளை அடித்தது போதும். சமூக நீதி என்ற வார்த்தை சொல்ல கூட தகுதியற்றவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சிக்காரர்கள். சமூக நீதினு இன்னைக்கு யாராவது திமுக வந்து பேசினாங்கன்னா அப்புறம் நீ பாத்துக்கோ.